வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு. இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எல்லோரும் மாடை ஒரு இடமா கட்டி அவங்கவுங்க தொழுவில் மாடை அடைப்பாங்க. கோயில் மாடு அடைச்சதுக்கு பின்னாடி தான் எங்கள் தொழுவில் எல்லார் தொழுவுலையுமே மாடு அடைப்பாங்க. அதை போட்டிருக்கேன் பாருங்கள். தொழுவில் இப்போ மாடு அடைக்க போகிறாங்க பாருங்கள். கோயில் மாட்டு தொழு அடைச்ச உடனே அவங்கவுங்க தொழுவுக்கு எங்கள் பங்காளி எல்லோரும் மாடுகளை பிடிச்சிக்கிட்டு போவாங்க. இப்போ இது எங்கள் தொழு மாடு. இந்த மாட்டில் என் பேரங்க, என் மயங்க, என் குழந்தை எல்லாருமே சேர்ந்து அடைப்பாங்க பாருங்கள். கோயில் மாட்டிலேருந்து எல்லா மாடும். இது எங்கள் ஊர் தொழுவுக்கு போகிற வழி. இப்போ தொழுவுக்கு உள்ள மாட்டை கொண்டுட்டு போகிறாங்க. லேடிஸ் எல்லாம் பின்னாடி நிற்பாங்க. இந்த ஆம்பளை ஆளுங்க எல்லாருமே வந்து மாட்டை பிடிச்சி உள்ள தொழுவுக்குள்ளே அங்கங்கே கல்லுக்காலே கயிறு கட்டி இருக்கும். இப்போ பொங்க வைக்கிறோம். தொழுவுக்கு முன்னாடி அவங்கவுங்க வீட்டில் இருந்து பொங்க பானை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே தொழுவுக்கு முன்னாடி வச்சு அடுப்பில் வைப்போம் பாருங்கள். எல்லாருமே எங்கள் வளவில் எல்லாருமே இருந்து பொங்க வைப்பாங்க. பொங்கல் பண்றாங்களா? அந்த அவினேஷ் அங்க குச்சி உள்ள அங்க அப்படி தள்ளுதா நெருக்கி விடுங்க தீய நெருக்கலாமே. அதை வச்சுக்கின்னு எரிச்சு அதுல சோறு நிறைய பொங்கிடும். காலையில பேத்து வச்சுக்கின்னு சாப்பிட்டுருவாங்க. வைக்கிறோம் இப்போ பொங்கல் வச்சு எல்லாரும் மொத்தமாக ஒன்றா சேர்த்து இறக்கி அந்த தொழு ஓரத்தில் வச்சுருவோம். வச்சதுக்கு பின்னாடி எங்கள் வளவில் இருக்க ஆம்பளை பிள்ளை எல்லாருமா சேர்ந்து பத்தினி கொலை, அதாவது ஊரில் எல்லாருமே அந்தந்த தொழுவில் இருந்து ஒரு கூடை மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு பத்தினி கொலை பிடிங்க போவாங்க. பத்தினி கொலை என்னென்னா, அந்த மாடெல்லாம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பட்டினியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதுக்கு இறை எடுக்கிறதுக்காக தான் அந்த பத்தினி கொலைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பாசையில். அதை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பண்ணுவோம். இங்கே கொண்டாந்து வச்சு பொங்கல் வச்சதை எடுத்து வச்சு படையல் போடுவோம். அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அம்மா வீட்டு சாப்பாடு வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி.
எல்லாருக்கும் திருப்பியும் சொல்கிறேன், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும்.